அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன், கடைசி மாதம் பங்குனி மாத ராசி பலன்களை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க கிரக நிலைகளை பார்ப்போம். இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதி மேஷத்தில் குரு பகவான், சந்திர பகவான் இருக்கிறார்கள். கன்னியில் கேது பகவானும், மகரத்தில் செவ்வாய் பகவானும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் சூரியன், புதன், ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இது அன்றைய கிரக நிலைகள். மாறுதல்கள் என்பது உட்பட்டது. அப்போ செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா முதல் 2 வாரம் மகரத்தில் இருக்கிறார், அடுத்த 2 வாரம் கும்பம் சென்று பலன்களை தர இருக்கிறார். அதுபோல் சுக்கிர பகவான் முதல் 2 வாரம் கும்பத்திலையும் கடைசி 2 வாரம் மீனத்திலையும் இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார். இதில் சந்திர பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கு 2.25 நாள் இருந்து இப்போது ஆரம்பத்தில் மேஷத்தில் இருந்தாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா ரிஷபம் வரை, அதாவது 12 ராசியை கடந்து மறுபடியும் ரிஷபம் பலனை தர இருக்கிறார். இதில் புத பகவானை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, புத பகவான் வக்ர கதியில் இருக்கிறார். ஏற்கனவே அங்கே நீச்ச நிலை, இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் சொன்னால் அப்போ உச்சம் பெற்ற பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் புத பகவான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பங்குனி மாதத்தில் 2 விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி 11 பௌர்ணமி திதி வருகிறது. அதுபோல் பங்குனி 26 அமாவாசை திதி வருகிறது. இந்த 2 நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இது பங்குனி மாதம் இல்லையா, பங்குனி மாதம் மீனத்தில் இருக்கார். மீனம் என்பது சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம். ராசிநாதன் போய் 8ஆம் இடத்துல உட்காரலாமா? 8ஆம் இடத்துல இருந்து மறைவு ஸ்தானமாக இருக்கிறது. அதனால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் மிக மிக விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன், பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போயிடக்கூடாது. பிரச்சனை தானாக தேடி வர்ற காலம் இது. அதனால் நீங்களாக போனீங்கன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகும். இருந்த போதிலும் ராசிநாதன் நிலை சரியில்லை என்பதால் விழிப்புணர்ச்சியோடு இருங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த ராசியை குரு பார்க்கறது மிக மிக சிறப்பு. ஓரளவுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்படும். சில நேரங்களில் தெளிவில்லாத சூழ்நிலை 8ஆம் இடத்துக்கு ராசிநாதன் போயிடுறதால, இருந்தாலும் ராசியை குரு பார்க்குறதால ஓரளவுக்கு நீங்கள் சூசகமாக தெளிவான நிலையில் இருப்பீர்கள் என்று கூட சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறது அப்படிங்கிறது உங்களை பொறுத்தவரை இது ஒன்றே கூட போதும். 50% நீங்கள் சாதிக்க முடியும். இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய நிலைகள் சரியில்லை. இப்போ பாருங்கள், 2ல் கேது இருக்கார். அப்போ 2ஆம் இடத்துல கேது இருந்தால் என்ன நடக்கும்? வாக்குஸ்தானத்தில் இருக்கலாமா? அதாவது இருக்கிறார். இப்போ வாக்குஸ்தானத்தில் கேது இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அந்யோன்யமான ஒரு தம்பதியாக இருந்தாலும் பிரித்து விட்டுரும். இந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், குடும்பத்தில் அனாவசியமாக சண்டை வரும். மற்ற கணவன் மனைவி மட்டும் இல்லை, குடும்ப உறுப்பினர்கள், வரக்கூடிய விருந்தாளிகள், வீட்டுக்கு வரக்கூடிய நட்பு வட்டாரங்கள், எல்லார்கிட்டையும் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் பார்த்து பேசணும். பேசுவதில் ரொம்ப எச்சரிக்கை தேவை, விழிப்புணர்ச்சி தேவை. கொடுக்கல் வாங்கல் செய்யறது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். ஏன்னா 2ஆம் இடம் இல்லையா, கொடுக்கல் வாங்கலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்க மிக சிறப்புங்க. 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நல்லது நடக்கும்.
பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். உங்களை பொறுத்தவரையிலையும் அதுலேயும் மியூசிக்கு, டான்ஸு, இந்த சினிமா, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயங்குபவர்கள் அத்துணை பேர்களுக்கும், டெக்னீஷியன் உள்பட எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் முதல் அதாவது 15 நாள் உங்களுக்கு கும்பத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கார். அடுத்த 15 நாள் மீனம் போயிடுறார். இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கலைத்துறையில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள், நல்லதே நடக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் சனி பார்வையில் இருக்குது. அப்போது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தாய்க்கு உடம்பு சுகவீனம் ஏற்பட்டு, அதாவது உடம்பு சரியில்லாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும், செலவினங்கள் ஏற்படும். ஏன் உங்களுக்கு வீட்டு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, வீட்டுக்கு மாதம் மெயின்டெனன்ஸு, அது மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்திங்கன்னா முதல் வாரமே திடுதுப்புன்னு நிறைய செலவு வச்சிடும். ஏதாவது ஒன்று ஒரு பெரிய செலவு, எலக்ட்ரிக் ஒயரு தீஞ்சு போச்சு, இல்லை இப்போ ப்ளம்பிங் ஒயர் குழா உடஞ்சி போச்சு, இப்படி ஏதாவது ஒரு பெரிய வேலையை இழுத்து விட்டுரும். எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும். உங்களுக்கு பிபி சுகர் ஏறும். நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி பிள்ளைங்க கூட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை. மற்றபடி 5ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வருது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க தாராளமாக பிரிச்சுக்கலாம். அதில் சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, பந்தயம், மற்றபடி உங்களுக்கு ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட்டு இதில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இன்வால்மெண்ட்டாக இருக்கலாம். நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். 15 நாள் இருக்கார். அதுக்கப்புறம் 7ஆம் இடம் சென்று விடுகிறார். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இந்த 6ஆம் இடம் சிறப்பாக இருப்பது உங்களுக்கு மாபெரும் சிறப்பு. ருணரோக சத்துருஸ்தானம், அங்கே வந்து ஒரு செவ்வாய் போய் அமர்ந்திருப்பது மாபெரும் சிறப்பு என்று சொல்லலாம். மற்றபடி 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம், அதாவது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாறி திருமணத்துக்கான ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். மற்றபடி சனி பகவான் அங்கே இருக்கிறதால சில நேரங்களில் நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் என்பது சர்வசாதாரணமாக இருக்கும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. அவங்க வந்து உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, இதுக்கு முன்னே பேசியிருப்பாங்க. இப்போ போனீங்கன்னா என்ன அப்படின்னு கடுகடுப்பாக பேசுவாங்க. அதுபோல் நீங்கள் ஆஃபீஸ் மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடம் மட்டும் இல்லை, உத்தியோகம் தொழில் பண்ணுற இடம் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கணும். சுதாரிப்பாக இருந்துக்கிட்டு ஒரு ரெடிமேட் புன்னகையை வர வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசணும். யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுலேயும் குறிப்பாக இந்த உங்கள் ஆஃபீஸில் பெரிய உங்கள் பாஸ்கிட்ட இல்லை கொல்லிக்கிட்ட பேசணும்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஒரு புன்முறுவலோடு பேச ஆரம்பிங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இல்லைன்ற ஓரளவுக்கு நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று சொல்லலாம். மற்றபடி 8ஆம் இடம் உங்களுக்கு பாருங்கள், புதன் 2க்கும் 11க்கும் உடைய புத பகவான் 8ஆம் இடத்தில் இருந்த போதிலும் அங்கிருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கும். நல்ல பண வரவு, பொருள் வரவு இருக்கும். இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் 8ஆம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம். அது ராசிநாதன் 8ல் போயிடுறார். அதே நேரத்தில் உங்களுக்கு அங்கே
ராகு பகவான் இருக்கிறார். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப எச்சரிக்கை தேவை. அதுவும் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்கள், இவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், இல்லை வேலை பார்க்குற இடத்துல கூட புதுசாக உங்கள் ஆஃபீஸுக்கு வேறு ஆஃபீஸுக்கு இப்போ மாற்றலாகி போகிறீங்க, இல்லை அதுபோல் இடங்களில் நீங்கள் பார்த்து எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செல்லலாம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்து அணுகி இப்போ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க. இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கிளம்பலாம். அது உயர்கல்விக்காக இருந்தாலும் சரி, உத்தியோகத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, தாராளமாக நீங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது, 8ல் ராகு இருக்கிறதுன்னா சில தர்ம சங்கடங்கள், சில பிரச்சனை. அதாவது நீங்கள் சிவனேன்னு வெளில நிற்பீங்க, யாரோ 2 பேர் சண்டை போட்டுப்பான், அதை நீங்கள் வேடிக்கை பார்த்தது அவன் ஒரு விட்னஸாக போட்டு உங்களை போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு உங்களை இழுத்தடிப்பாங்க. அதனால் இது தேவையில்லாத பிரச்சனை தேடிக்கிட்டு வரும். அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எச்சரிக்கை தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது மாபெரும் சிறப்பு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். குருவருளும் திருவருளும். போகிற இடத்துல யாருங்க இருக்க போகிறாங்க? வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போனால், ஆனால் அங்கே கடவுள் மாதிரி யாராவது, கடவுள் ரூபத்தில் யாராவது ஒருத்தர் காப்பாற்றுவாங்க, நல்லது செய்வாங்க. அதுதாங்க ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் தந்தையால் நல்லது நடக்குமான்னா ஒரு சில நல்லது நடக்கும். அதே நேரத்தில் வெளிநாடு பயணம் நீங்கள் தாராளமாக போகலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு அம்சமான ஒரு மாதமாக இது விளங்குகிறது. மொத்தத்தில் அரசு கருவூலம், தனியார், அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனியில் இருக்கிறவங்க, அதுலேயும் நிதி நிறுவனங்கள், வங்கிகள், அரசு வங்கிகள், மற்றபடி நகை, துணிக்கடை வியாபாரிகள், உற்பத்தியாளர்கள், அதில் பணிபுரியும் அன்பர்கள் அனைவர்களுக்குமே ஒரு பொற்காலமாகத்தான் இது விளங்குகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தமிழ் தேதி 25, 26, 27 ஆகிய 3 நாட்களும் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப சூதனமாக நடந்துக்கணும். எச்சரிக்கையாக இருந்து சந்திராஷ்டமம் சொல்லிக்கிட்டிங்கன்னா பாதி பிரச்சனை உங்களாலேயே குறைஞ்சிரும். இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை தேவையில்லாமல் தேடிட்டு வரும். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த பங்குனி மாதத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும், விழிப்புணர்ச்சியாக தான் இருக்கணும். இருந்தால் தான் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். எல்லாத்துலேயும் நீங்கள் ஓரளவுக்கு வெற்றி பெறுகிறீர்களோ இல்லையோ ஓரளவுக்கு நீங்கள் சந்திக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையும். அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு, இப்பொழுது ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது இந்த புதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் நீச்ச நிலையில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால், ஒரு கிரகம் நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை தரும்னு சொல்லுவாங்க. அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார். அங்கிருந்து ராசியை பார்க்குறார். மிக மிக சிறப்பு. இவர் 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் உடையவர் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போ 7ஆம் இடம் என்பது ஒரு நட்பு ஸ்தானம். அதாவது 7ஆம் இடம் என்பது நண்பர்கள் ஸ்தானம், மனைவி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ 7ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறார்னு சொன்னால் இந்த கூட்டு தொழில் செய்ய விருப்பம் உடையவர்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்த போதிலும் கேது ராசியில் இருந்து
7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வருங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா மற்ற கிரகங்களை விட ராகு பகவான், ராகு கேதுக்களுக்கு வலிமை அதிகம். உங்களை பொறுத்தவரையிலையும் பாருங்கள், நீங்கள் எப்பவும் நண்பர்கள் புடைசூழ தான் இருப்பீங்க. ஒரு கேன்டீன் போகிறீங்க, ஆஃபீஸ் கேன்டீன் போகிறீங்க, ஒரு 4 பேர் 2 பேராவது தனியாக போக மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பின்னு தனியாக போவீங்க கேன்டீனுக்கு. மற்றவங்க கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் தனியாக வந்துட்டீங்க? ஏதோ நினச்சேன் வந்துட்டேன் அப்படின்னுவீங்க. அதுபோல் இந்த காலகட்டம் நீங்கள் உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி கொள்வீர்கள். தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இது நம்மளால் சாதிக்க முடியுமா? ஏன்னா நீங்கள் ரொம்ப திறமைசாலிகள். இருந்த போதிலும் ராசியில் கேது இருக்கிறதால ரொம்ப யோசனை பண்ணி நம்ம ஜெயிக்க முடியுமா, சாதிக்க முடியுமா? உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மை, அதாவது உங்களை நீங்கள் குறைச்சி எடை போட்டு அதுபோல் ஒரு காலகட்டமாக இருக்கிறதால ரொம்ப உங்களை நீங்களே குறைச்சிப்பீங்க. இது இருந்த போதிலும் மற்ற கிரகங்கள் எல்லாமே சிறப்பாக செயல்படுது. உங்களை பொறுத்தவரையிலும் குரு 8ஆம் இடத்துல இருந்த போதிலும் அங்கிருந்து குரு பார்வை பாருங்கள், 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை குரு பார்க்குது. அப்போது 2ஆம் இடத்தை குரு பார்த்தா என்னங்க ரொம்ப சிறப்புங்க. 2ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பத்தில் 15 நாளும் மீனத்தில் 15 நாளும் இருக்கிறார் சுக்கிர பகவான். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை, திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அதாவது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு, அதாவது ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள், மற்றபடி ஜோதிட அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். இன்னும் நிறைய பேர் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். பணம் பல வகையிலிருந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி. பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய அமைப்பு இருந்தால் தாங்க ஒரு பொருளை வாங்க முடியும். ஒரு இடம் வாங்க முடியும், பூமி வாங்க முடியும். அதுபோல் ஒரு சந்தர்ப்பம், ஒரு காலகட்டம் இப்பொழுது இந்த மாதம் அமைகிறது. அப்போது மன மகிழ்ச்சியோடு இருந்தால் தானங்க, நல்ல சம்பாத்தியம் இருந்தால் தானங்க, சேவிங்ஸ் இருந்தால் தானங்க உங்களுக்கு ஒரு பொருளை வாங்க முடியும். அப்போ உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு 4ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு அம்சம் நிச்சயமாக இருக்குது. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் கூட பழசி வச்சுட்டு புதுசு வாங்கலாம். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. வெளிநாட்டு கூட அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் சக்தியை மீறி நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் வெளிநாட்டுக்கோ இல்லை உள்நாட்டில் உயர்கல்விக்கு படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது. பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. வீடு, அதாவது சொத்து பத்து, ரியல் எஸ்டேட், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிப்பவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்கள் சுகஸ்தானம் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 3ஆம் இடம் பார்த்திங்கன்னா சனி பார்வையில் இருக்குது. எந்த முயற்சி எடுத்தாலும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுங்க. செகண்ட் அட்டெம்ப்ட்டு மேலே தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இளைய சகோதரர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் கருத்து வேறுபாடு மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி 5இல் இருக்கிறார், 6ஆம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் பகவான். எந்த குறையும் கிடையாது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த மாதம் எதையும் சாதிப்பீர்கள். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. இளைஞர்களுடைய தேடல்கள் இருக்கு இல்லையா, 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய தேடல்கள், அவங்க என்ன வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க, படித்து முடிச்சிருப்பாங்க, வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க, இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுவாங்க, இல்லை வேறு வெளிநாட்டு கல்விக்காக மேல் படிப்புக்கு முயற்சி பண்ணுவாங்க, இல்லை இன்டர்வியூ ஏதாவது வரும் அட்டன் பண்ணுவாங்க. இப்போ தேர்ச்சி, அதாவது
ஏன்னா அவங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 இப்படி ஏதாவது எக்ஸாம் எழுதுவாங்க, பேங்க் எக்ஸாம் எழுதுவாங்க. இதில் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. இல்லை அவங்க வந்து பிளேயராக இருப்பாங்க, அவங்க ஏதாவது வாலிபால், ஃபுட்பால், கிரிக்கெட்டுன்னு அவங்க அந்த 10ஓட 11 இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 1, நம்பர் 2 பொசிஷன் வரக்கூடிய ஒரு நிலை இந்த ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். ஏன்னா 6ல் சனி இருந்தால் அப்படி ஒரு அமைப்புங்க. எதிரிகள் அடங்கி போயிடுவாங்க. போட்டி பந்தயம்னா நீங்கள் தாங்க ஜெயிப்பீங்க. இப்போ இருக்கும், போட்டி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த போட்டி பந்தயத்தில் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 2ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கிறதால முதல் 15 நாள் கொஞ்சம் கடன் காட்சிகள் இருக்கும், அதில் அடைப்பீங்க. ஒரு பெரிய கடனை கூட அப்பாடா அடைச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல 12 சூரியன் அமர்ந்திருக்கிறார், ராசிநாதன் இருக்கிறார், ராகு பகவான் இருக்கிறார். இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை ஜாஸ்தி இருக்கும். விவாதங்கள், குடும்பத்தில் விவாதங்கள், வீண் சண்டைகள் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க, அனுசரித்து போங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் அங்கே இருக்கிறது மிக மிக சிறப்பு. உங்களை பொறுத்தவரையிலையும் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு இல்லை மற்ற வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் ஒரு அமைப்பான ஒரு மாதம். அதாவது பங்குனி மாதம் வீடெல்லாம் காலி பண்ண மாட்டாங்க, வீடுக்கு குத்தனம் போக மாட்டாங்க. மற்ற விஷயங்கள் ஏதாவது 1, 2 பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களை பொறுத்தவரையிலும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். தாராளமாக போகலாங்க. நீங்கள் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலே 6ல் சனி இருக்கிறது. இந்த அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, இல்லை தனியார் துறையில் முயற்சி பண்ணுறீங்க, இல்லை சொந்தமாக கடகண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, சாதிக்க முடியுங்க. 6ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு அனுசரணையாக, உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 8ஆம் இடத்துல குரு பகவான் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடம். 8ஆம் இடம் அதிர்ஷ்டமான இடம். அங்கே குரு இருக்கிறான்னு சொன்னால் 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய மாதம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் உங்களுக்கு 15 தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. பாக்கியமான ஒரு நிலை. உங்களை கலைத்துறையில் பணியாற்றும் சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். வேலைவாய்ப்பு பண்ணவங்களுக்கு சீரியலோ தொலைக்காட்சியோ பண்ணவங்களுக்கு அதில் ரெமுனரேஷன் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி மீடியா துறை, அரசியல் துறை, அரசியலில் இருக்கிறவங்க, தொலைக்காட்சி துறை, இது போன்ற அன்பர்கள், அதுவும் நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் சிறப்பாக அமைஞ்சி ஒரு ரெமுனரேஷன் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த ராசி அன்பர்கள் இளைஞர்கள் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். மற்றவங்களுக்கு அப்படின்னா ஓரளவுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதில் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு சாதனை புரிவீர்கள். சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களும் சாதனை புரிவீர்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கன்னி ராசிக்கு 5 நாள் சந்திராஷ்டமம் வருதுங்க. அதாவது ஆரம்பத்திலேயே, அதாவது 1, 2, 27, 28, 29 தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம். இந்த காலங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையாக செயல்படுங்கள். மற்றபடி நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.